கீழ்வெண்மணியும் கீழ்த்தரமான விமர்சனமும் என்ற தலைப்பில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவருமான தமிழ்செல்வன் கீழ்வெண்மணி கொடூரம் குறித்து ஆற்றிய உரையில் தந்தை பெரியாரையும் தலைவர் கலைஞரையும் மிக கீழ்த்தரமான விமர்சனத்தை செய்துள்ளார். 1968 டிசம்பர் மாதம் 25ஆம் நாளன்று கீழ்வெண்மணியில் 44 உயிர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டன. கூலி உயர்வு கேட்டார்கள் என்ற காரணத்துக்காக பண்ணையார்களால் பூட்டிய வீட்டுக்குள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன அந்த உயிர்கள். இதேபோல் தஞ்சை மாவட்டத்தில் நடைபெற்ற விவசாய போராட்டங்களை தொகுத்து திருப்பி அடித்த வரலாறு என்ற பெயரில் புத்தகமாக எழுதியிருக்கிறார் தமிழ்செல்வன். அந்த நூல் குறித்த நிகழ்ச்சியில் உரையாற்றும் போது ஆய்வு நோக்கமோ ஆராய்ச்சி கருத்துக்களோ இல்லாமல் கிண்டல் நக்கல் தொனியில் பெரியாரை பற்றி தமிழ்செல்வன் சொல்லி இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. கீழ்வெண்மணி கொடூரம் தொடர்பாக பெரியார் வெளியிட்ட அறிக்கையை முழுமையாக உள்வாங்காமல் மேலோட்டமாக படித்துவிட்டு பேசியிருக்கிறார் தமிழ்செல்வன். அப்போது பெரியாருக்கு 90 வயது. அன்றைய தேதியில் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை பொது மருத்துவமனையில் இருந்தார். 5 நாட்கள் கழித்துதான் மருத்துவமனையில் இருந்து வந்தார். மருத்துவமனையில் இருந்தபடியேதான் அந்த அறிக்கையை எழுதினார். காந்தி கொலை, காமராசரை வீட்டுக்குள் வைத்து கொளுத்த முயற்சித்தது போன்ற வன்முறைக்கு இணையானது கீழ்வெண்மணி சம்பவம் என்று பெரியார் சொல்கிறார். இது போன்ற சட்டவிரோத பலாத்கார நாச வேலைகளை இன்றைய சட்டங்கள், நீதிமன்றங்கள், ஜனநாயக அமைப்பு முறைகள் மூலமாக தீர்க்க முடியாது என்கிறார் பெரியார். அரசும் போலீசும் சட்டமும் நீதிமன்றங்களும் யாருக்கு சார்பாக இருக்கும் என்பதுதான் பெரியார் எழுப்பும் கேள்வியாகும். குற்றம் சாட்டப்பட்டவர்களை நீதிமன்றம் விடுதலை செய்ததை வைத்து பார்த்தால் பெரியார் அறிக்கையின் உண்மையான பொருள் புரியும் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. கீழ்வெண்மணி கொடூரம் குறித்து விடுதலை நாளிதழில் தொடர்ச்சியாக செய்தி வெளியிட்டு வந்தார் பெரியார். அதை தெரிந்து கொள்ளாமல் பெரியாரை மடத்தனம் என்பதுதான் மடத்தனமாகும். திராவிட இயக்கம் குறித்த ஓர் ஆவணம் என்ற தலைப்பில் 1951 கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டது. இதை தமிழ்செல்வன் போன்றவர்கள் பார்க்கவும். சமூக சீர்திருத்த கொள்கைகள், நில பிரபுத்துவ எதிர்ப்பும் ஜனநாயக உள்ளடக்கமும் உண்டு என்கிறது அந்த அறிக்கை. இதனை ஆதரித்து PR பரமேஸ்வரனும் நல்லசிவமும் பிற்காலத்தில் எழுதியிருக்கிறார்கள். நான் பெரியாரையும் அண்ணாவையும் சந்திக்காமல் போயிருந்தால் கம்யூனிஸ்ட் ஆகியிருப்பேன் என்று சொன்னவர் கலைஞர். அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வந்துவிட்டார். அவர்தான் பக்கிரிசாமியை சுட்டுக் கொன்றார் என்கிறார் தமிழ்செல்வன். கீழ்வெண்மணி சம்பவம் நடந்தபோது முதலமைச்சராக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா. இது கூட தெரியவில்லை அவருக்கு என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. புற்றுநோயால் தனது வாழ்க்கையின் இறுதி பகுதியில் இருந்தார் முதலமைச்சர் அண்ணா. 2 மாதத்தில் மறைந்தார் அண்ணா. எத்தகைய சூழ்நிலையில் அண்ணா இருந்தார் என்பதும் முக்கியமானது. கீழ்வெண்மணிக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் கலைஞரை அனுப்பி வைத்தார். அவர் வரும் வரை காத்திருந்தார். இரவு 12 மணிக்கு கலைஞர் உள்ளிட்ட அமைச்சர்கள் வந்தார்கள். அவர்களிடம் பேசிவிட்டு நள்ளிரவு 1:30 மணிக்கு நிருபர்களை சந்தித்தார் அண்ணா. இது தொடர்பான விவாதம் நாடாளுமன்றத்தில் வந்தபோது உரையாற்றிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ராமமூர்த்தி அந்த நிமிடமே அண்ணா கண்ணீர் விட்டார். மறு நிமிடமே அந்த சம்பவத்தை கடுமையாக கண்டித்தார். அதற்கு பொறுப்பானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிக்கை விட்டார். அவர் உடல் நலமற்று இருந்ததால் அமைச்சர்களை உடனே வெண்மணிக்கு அனுப்பி நிலைமைகளை அறிந்து வரச் செய்தார் என்று பேசியிருக்கிறார். விசாரணை ஆணையம் வேண்டாம், கொலை வழக்காக பதிவு செய்யுங்கள் என்று முதல்வர் அண்ணாவிடம் சொன்னதும் ராமமூர்த்திதான் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. 1969 பிப்ரவரி 3 அன்று முதலமைச்சர் அண்ணா மறைந்தார். முதலமைச்சராக கலைஞர் பொறுப்பேற்றார். 1969 ஜனவரி 27, பிப்ரவரி 25, 28 ஆகிய நாட்களில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கீழ்வெண்மணி தொடர்பான விவாதம் நடைபெற்றது. 28/2/1969 அன்று விவாதங்களுக்கு பதில் அளித்து முதலமைச்சர் கலைஞர் பேசினார். மிராசுதார் கோபாலகிருஷ்ணனை கொடும்பாவி என்று குறிப்பிட்டார் முதலமைச்சர் கலைஞர். 1969 ஜனவரி 10 அரசு, விவசாயிகள், பண்ணையார்கள் பங்கேற்கும் முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளை திமுக அரசு ஏற்பாடு செய்தது. 17 உடன்பாடு ஏற்பட்டது. இதன் அடிப்படையில் கூலி நிர்ணயம் செய்யப்பட்டது.
கணபதியா பிள்ளை ஆணையத்தின் அறிக்கையும் 1969 செப்டம்பரில் வெளியானது. இதனை முழுமையாக திமுக அரசு ஏற்றுக்கொண்டது. ஆணையம் நிர்ணயித்த கூலியையும் விவசாய அமைப்புகள் ஏற்றுக்கொண்டன. இந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு நியாயமான கூலிக்கான சட்டத்தை இயற்றியது. தொடக்கத்தில் இந்த சட்டம் கீழ்த்தஞ்சை மாவட்டத்துக்கு மட்டுமே உருவாக்கப்பட்டது. 1998ஆம் ஆண்டு திமுக அரசு இதனை மாநிலம் முழுமைக்கும் அமல்படுத்தியது. 1971ஆம் ஆண்டு நில உச்சவரம்பு சட்டத்தை திருத்த முதலமைச்சர் கலைஞர் எடுத்த முயற்சிக்கும் இந்த சம்பவம்தான் முக்கியமான காரணமாகும் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. கீழ்வெண்மணி கொடூரம் தொடர்பாக கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 7 பேருக்கு தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை தரப்பட்டது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவின் விசாரணையில் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். பிற்காலத்தில் கோபாலகிருஷ்ணன் கொலை செய்யப்பட்டார். இது பற்றி கலைஞர் தனது நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருக்கிறார். கோபாலகிருஷ்ணன் என்ற நிலப்பிரபு வெண்மணி நிகழ்ச்சி நடைபெற்ற பல ஆண்டுகளுக்கு பிறகு கொலையுண்டார் என்பதிலிருந்து வெண்மணியின் வெங்கொடுமைக்கு எப்படி பதில் கூறப்பட்டது என்பதையும் புரிந்து கொள்ளலாம் என்று எழுதியிருக்கும் கலைஞரைத்தான் கிண்டல் அடிக்கிறார் தமிழ்செல்வன் என முரசொலி நாளேடு சாடியுள்ளது. இந்தியாவில் கம்யூனிசம் பரவாமல் கம்யூனிஸ்டுகளே பார்த்து கொள்வார்கள் என்று பெரியார் சொன்னார். அதைத்தான் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என விமர்சித்து தலையங்கத்தை முரசொலி நாளேடு நிறைவு செய்துள்ளது.